பண விஷயத்தில் ஃபைனான்ஸ் கம்பெனியை விடவும் படுமோசமாக நடந்து கொள்வார் கௌதம் மேனன். அதே பண விஷயத்தில் கந்து வட்டிக்காரனை விட கொடூரமாக நடந்து கொள்வார் விக்ரம். இவ்விருவரும் இணையும் படம் நினைத்தபடி நடந்துவிடுமா? கோடம்பாக்கத்தின் சந்தேகத்தை குண்டுகட்டாக தூக்கி கொஞ்சிருக்கிறது அண்மையில் நடந்த சம்பவங்கள். துருவ நட்சத்திரம் படத்தை பாதியிலே நிறுத்திவிட்டார் விக்ரம். அதே தாடி கெட்டப்ல இருந்தா கெஞ்சி கூத்தாடி படப்பிடிப்புக்கு அழைத்து சென்று விடுவார் என்பதால் கிளீன் சேவ் செய்து கொண்டிருக்கிறார். இதனால் கௌதம் மேனன் படுபடு அப்செட். 12 crore சம்பளம் கேட்டு 10 கோடி வாங்கி கொண்டிருக்கிறார் விக்ரம். கௌதம் மேனன் என்பதால் இன்னும் கூட குறைத்து வாங்கிக் கொள்ள சம்மதித்தாராம் அவர். ஆனால் பேசிய பணத்தை பைசா பாக்கி இல்லாமல் கொடுத்து விட வேண்டும் என்பது அக்ரிமெண்ட். ஏன் இந்த உஷாரு? கௌதம் மேனனின் முந்தைய லட்சணம் அப்படி. சிம்புக்கு சம்பள பாக்கி, தனுஷுக்கு சம்பள பாக்கி, ஏஆர் ரஹ்மானுக்கு சம்பள பாக்கி, ஹாரிஸ் ஜெயராஜுக்கு சம்பள பாக்கி என்று ஆங்காங்கே மிச்சம் வைப்பார். இந்த ஒரு காரணத்தினாலேயே ஃப்ரெண்ட்ஷிப் மொத்தமாக கோவிந்தா ஆகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கேள்விப்பட்ட விக்ரம் அதனால்தான் முதலே ஸ்ட்ரிக்ட் என்று மூணாபுரமும் முகத்தை காட்டி எச்சரித்து வைத்திருந்தார். இவ்வளவு எச்சரித்திருந்தும் கடைசியில் தன் சுய பலனை காட்டியதால் வெறுத்து போன விக்ரம் படப்பிடிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டதாக கூறுகிறது கோடம்பாக்கம். கடந்த 10 நாட்களாகவே அட்வான்ஸ் கொடுத்ததோட இருக்கு. அடுத்த பேமெண்ட் வரல என்று நினைவுபடுத்தி கொண்டிருந்தாராம் விக்ரம். இவர் மேனேஜரும் அவர் மேனேஜரும் பேசிக் கொண்டிருந்தாங்களே தவிர சிங்கிள் பைசா இடம் மாறவில்லை. கடைசியில் தன் வேலையை காட்டிவிட்டார் விக்ரம் என்கிறார்கள். மிச்ச படத்தை முடிப்பதற்குள் இருவரும் எரி நட்சத்திரம் போல தீப்பற்றி கொள்ளாமல் இருந்தால் சரி.